அடி கொண்டு பையன் செயினை பிடிச்சி எடுத்துட்டான். அடி வெண்டு கட்டுறாங்க. செயினை பிடிச்சி எடுத்தா ஃபைன் தானே போடுவாங்க. ரயில்வே செயினை பிடிச்சி எடுத்தா ஃபைன் போடுவா. பொம்பளை இருக்கிற கவுல செயினை பிடிச்சி எடுத்தா அடியும் 6 மாசமும். நம்ப உன்னை அழைச்சிட்டு குணசீலம் இருக்காளா? பாக்குற பார்வையிலையும் பண்ற சேஷ்டையிலுமே புரியுறது. சுவாதினம் இல்லையோ? புரியல. சித்தப்பிரமியோ வடமணிக்கு போங்கிறா. எனக்கு கல்யாணம். ஐயோ, எங்க அத்தை மகளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அத்தை பொண்ணு கூட வருத அடுத்த பெட்டியில இருக்குது. நல்ல காலம் தெரிஞ்சுதான் தள்ளியே வச்சிருக்காங்க. உனக்கு கல்யாணம், அதாவது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. மாப்பிள்ள பிள்ளையாண்டானா என்ன வரதட்சணையா? கையில என்ன ஆச்சு? மணி என்னப்பா? எனக்கு பார்க்க தெரியாது. அப்புறம் ஏன் கட்டின்னு இருக்க? கூட்டம் கட்டிட்டேன். அது சரி. ஐயோ, விதமான ஜந்துக்கள் எல்லாம் வண்டியில வந்துட்டு இருக்கு. பகவானே, பயணம் நல்லபடியா தொடரணும். என்ன யாரு மார்க்கண்டைய மாதிரி கட்டி பிடிச்சுக்கிட்டு? மார்க்கண்டைய மயில் தலையா கட்டி பிடிச்சிருந்தா? ஏந்து டிக்கெட் இருக்கா? டிக்கெட் தானே இங்கதானே இங்கதானே வச்சிருந்தேன். ஏன்னா இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் திருவள்ளுவர் இருந்தாரு மீனாட்சி சுந்தரம், அவர் தானே இப்ப இங்க ஸ்டேஷன் மாஸ்டர். அவரு டிரான்ஸ்பர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஐயோ, அவர் இருப்பான்னு நம்ம தலைமைக்கு வந்துட்டேன். அப்போ டிக்கெட் இல்ல. அப்போ இருந்தது, இப்பதான் இல்ல. ஏன்னா அப்படி வெளியே போய் பேசலாமா? பிளாட்பார்ம் விட்டு வெளியே போனா தப்பிச்சு போன பாக்குறியா? அதுக்கு இல்லைங்க. ஐயா, எங்க அப்பா மாதிரி இருக்குது இந்த வயசுல. ஐயா உனக்கு இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி அப்பா அப்பா நானும் என் புள்ள மாதிரியே பாதிக்கிறேன். சரியா நிற்கக்கூடாது. அது போயிடு அது போயிடு. என்னன்னா கைய புடிச்சு கூட்டிட்டு போறேன். பாக்குறவா ஏதாவது நினைக்க போறா. பிரஸ்டிஜ் போயிடுறேன்னா விட்டுருங்கோ. விட்டா நான் ஓடிடுறேன்னா என்ன தெரியுதோ? நான் தான் சினிமா சாஸ்திரி அம்பி AMBI டிக்கெட்ல பேசஞ்சர். ஏயா, நீங்க எல்லாம் டிக்கெட் எல்லாம் வரலாமா? இன்னும் 6 டிக்கெட் எல்லாம் வந்திருக்கா? அது அப்புறம் சொல்றேன். திருச்சிக்கு டிக்கெட் வாங்கினேன்னா கடலூர்ல இருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். கம்பார்ட்மெண்ட்ல கூட்டம் என்ன இருக்காதுன்னு பாத்ரூம்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். உள்ள உரைச்ச டிக்கெட் இருந்தது. பாத்ரூம் விட்டு வெளியே வரைச்ச வெட்டி பாத்திரம் இருக்கு. பாத்ரூம்ல டிக்கெட் விழுந்துருச்சா? வேணும்னா வண்டி ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் முடியாது. திருச்சிக்கு கரூர்ல இருந்து போறீங்க. ஆமா, 4:45. படமா? ஆமா, 4:45 இடம். ஐ எம் புரோஹித். இட்ஸ் ஆல் ரைட். அது சரி. பாத்தா கம்பார்ட்மெண்ட்ல ரம்மி ஆடி ஒரு 325 கிடைச்சது. பாக்கி ₹1 சார். நீங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். நாளை மத்த நாள் நம்ம மாத்திரம் நானும் கிளம்பி வந்தா காரியம் பண்ணி கழிச்சிடுறேன்னா. என் வீட்டுல இனிமே காரியம் பண்ணா எனக்கு தாயா பண்ணணும். அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன். பரவாயில்ல, நான்